வணக்கங்க. ஒரு வீடியோங்க. அதை வந்து எப்படின்னாங்க, ஒரு பெண் ஆஃபீஸர் இல்லைங்களா? ஒரு பெண் ஆஃபீஸராக இருக்காங்க. பெண் ஆஃபீஸராக இருக்கிறவங்க எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? எப்படி இருக்கணும் தெரியுமா? ஆ பெண் ஆஃபீஸராக இருக்கீங்க எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ஆ ஒரு ஆஃபீஸர் கடனில ஊழியர்கள்கிட்ட பேசவே கூடாதுங்க. பேசவே கூடாது. பேசுனா அவங்களுக்குன்னு தகுந்த ஆளை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த வேலையை சொல்லுங்கள், இந்த வேலையை பார்க்க சொல்லுங்கள், இந்த வேலையை பார்க்க சொல்லுங்கள் அப்படி சொல்லணும். டைரெக்டாக நீங்கள் ஏதாவது பேசுகிறதோ மிரட்டுறதோ பண்ணுறதோ கூடாது. ஆஃபீஸருக்கு அழகு இல்லை. நீங்கள் ஒரு கெத்தான ஆஃபீஸர் என்ன, ரொம்ப லோ கிளாஸாவெல்லாம் நடந்துக்கூடாது. ஆஃபீஸர்லாம் உங்களுக்கு மேலாளருங்கிற ஒரு மரியாதையை அவட கண்ணியத்தோடு நடக்கணும்னா அமைதி முக்கியம். என்னங்க, ஒரு வார்த்தை தான் பேசணும் ஸ்டாஃபுக்கிட்ட எல்லாம். அப்படி தான் நடக்கணுங்க. அப்படி நடந்ததுன்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த மதிப்பு மரியாதை இருக்கும். ஒருத்தர் தவறு பண்ணுறாங்கன்னா அது ஏன் இன்னொருத்தரை கூப்பிட்டு மீட்டிங் போட்டுருக்கூடாது. இப்படி பண்ணுறா, அப்படி பண்ணுறா, இப்படி பண்ணுறா. யாருங்க நீங்கள்? யாருங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு? அவங்க உங்கள் மாதிரி ஸ்டாஃப் தானே. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும்? கூப்பிட்டு சொல்லணும். இப்படி பண்ணக்கூடாதுமா, அப்படி பண்ணக்கூடாதுமா, செய்யக்கூடாதுமா, இதெல்லாம் ஆஃபீஸுமா, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, பிடிக்கக்கூடாது. சரியா? கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும். சரிங்களா? இப்படி போகணுங்க. என்னங்க, அதை விட்டு போட்டு பைப்பில் சண்டை பிடிக்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் நடந்துக்கூடாது. என்ன, பாவத்தின் சம்பளத்தை நீங்கள் கணக்கு இல்லாமல் சேர்த்திக்கிட்டே இருக்கிறீங்க. சேர்த்தும் போது என்னாகுன்னா உங்கள் லைஃபே சரியில்லை. லைஃப்பில் இவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்ட முடியுது உங்களால்? சொந்தமாக ஒரு வீடு, சொந்தமாக ஒரு வீடு, ஒரு கார், சொந்தமாக ஒரு வீடு கட்ட முடிஞ்சுதா லைஃப்பில்? ரிட்டையர்டாக போகிறீங்க, சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர்டாக போகிறீங்க. என்னத்தை சாதிச்சிங்க? கடைசி அந்த வாழ்க்கையை எப்படி தெரியுமா? உங்கள் வாழ்க்கை செட்டில்மெண்ட் பணத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்க போகிறீங்க. அந்த செட்டில்மெண்ட் பணம் நிலைக்கிறதுக்கு காரணம், நிலைச்சி ஒரு நல்லபடியாக நல்ல ஒரு இதுக்கு பயன்படணும்னு சொன்னால் புண்ணிய காரியங்கள் செய்யணும். யாரோட சாபத்துக்கு ஆளாகக்கூடாது, யாரோடைய வகுத்தறிச்சல் கொட்டிக்கூடாது. மனுஷன் கெடுக்கக்கூடாதுங்க. நீங்கள் கெடுக்கிற வேலை நிறைய செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. கெடுக்கிற வேலை செய்கிறீங்க, புரளி பேசுகிறீங்க. இந்த மாதிரியில் இருக்கும்போது என்ன, உங்களுக்கு அந்த ரிட்டையர்டு காசு கூட நல்லபடி யூஸ் ஆகுதுன்னு சொல்ல வர்றேன். விதியின் பிரகாரத்தை சொல்கிறேன். நானாக சொல்ல, உங்களுடைய விதி உங்களுக்கு லஜர். வாழ்க்கை ஒரு திங்க் பண்ணணுங்க. நம்ம வாழ்க்கைன்னு இப்படி போயிருச்சு. சம்பளம் வாங்கி பேங்க் பேலன்ஸ் எடுத்துகிட்டு காஷ்மீர் போகலாம், ஊட்டி போகலாம், கொடைக்கானல் போகலாம், ஒரு 4 நாள் வீட்டுக்காரர் கூட ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தோணுதா உங்களுக்கு? சொல்லுங்கள். அந்த மாதிரி லைஃப் வருதா உங்களுக்கு? ஏன் அந்த மாதிரி லைஃப் எல்லாம் இல்லை உங்களுக்கு? லைஃபே உங்களுக்கு கிடையாது. வயிற்றை வளர்க்குறீங்க, அவ்வளோதான். இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்து சாப்பிட்றீங்க. காலையில் இவ்வளோ சாப்பாடு கொண்டு வந்து மத்தியானம் சாப்பிட்றீங்க. டைம் போகுது, நாளாகுது, அவ்வளோதான் உங்கள் லைஃபு. வேறு என்ன என்ஜாய் பண்ண முடியுது? கடவுள் நினைக்கணும் என்ஜாய் பண்ணுறதுக்கு. என்ஜாய் பண்ணுறேன்னு சொன்னால் புண்ணிய காரியங்கள் செய்யணும், தானம் தர்மம் பண்ணணும், நல்லது பண்ணணும், இறைவனை வணங்கணும். அப்போ தான் அதெல்லாம் நடக்கும். சரிங்களா? கொஞ்சம் உண்மையாக இருக்க கற்றுக்குங்க. இந்த வீடியோ பாருங்கள், யோசனை பண்ணுங்க. நான் சொல்கிறத லைஃப் நல்லா இருக்குன்னு சொன்னால் சத்திய நேர்மை தர்ம பிரகாரம் நடக்கணுங்க. நேர் வழியில் போகணுங்க. யாரும் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. என்னங்க? வச்சுட்டுங்களா? ஓகே, பாய்.